நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் இம்மட்டுமாய் எங்கள் மத்தியிலே துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஆராதனைகளினாலும் நீர் மகிமைப்பட்டபடினாலும் உமக்கு நன்றி. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புவீராக ஆண்டவரே. வார்த்தையினால் புடமிடுவீராக, வார்த்தையினால் ஆசிர்வதிப்பீராக, வார்த்தையினால் எங்களை விருத்தியாக்குவீராக. உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பேசுங்க, நீங்க இடைபடுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனத்துல, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி முட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிஷியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இது ஒரு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தம் அல்லது ஆசீர்வாதம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆண்டவர் இதை ஆபிரகாமுக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் என்பது நமக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம் இல்லையா? எந்த ஒரு காரியத்தை விட இந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா எது ஆசீர்வாதம் என்பதுதான் கேள்வி. இப்ப ஆசீர்வாதத்தை எல்லாரும் விரும்புகிறோம், எது ஆசீர்வாதம் என்பதுதான் கேள்வி. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணிடுவார், ஆண்டவர் வாக்கு பண்ணிடுறார். ஆண்டவர் பண்ணாமலா இல்ல, ஆண்டவர் வாக்கு பண்றார். ஆனால் அந்த வாக்கை நாம் எப்படி சுதந்திரிக்கிறோம், அதற்கான சில கிரியைகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்றார். இந்த கடைசி காலத்துல இருக்கிற மிக மோசமான அல்லது தவறான உபதேசங்களில் ஒன்று என்னன்னா, நீங்க என்ன ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு வேதத்துல ஒன்று கூட இல்லை, ஒரு விஷயம் கூட கிடையாது. ஏன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கிரியையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம கிட்ட இல்லாம கர்த்தர் அதை செய்யறது இல்ல. கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கிருபையை கொண்டுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால நிலைநிற்கிறோம், அப்படி இருக்கும்போது கிரியை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிருபை கண்டிப்பாக, ஆனால் கிரியை நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப ரட்சிப்பு கிருபையினால் வருகிறது, ஆனால் அதற்கான கிரியையை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். இயேசு சிலுவையை கொண்டு போகாம ரட்சிப்பு நமக்கு வந்திருக்காது. இயேசு கல்வாரிக்கு போகாம ரட்சிப்பு வந்திருக்காது. கிருபையினால வருதுன்னா அவர் கிருபையினால அவரே பரலோகத்துல இருந்து ரட்சிப்பு வந்துச்சுன்னா இல்ல, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு தேர்ந்தார். பிதாவே ஒரு கிரியை செய்ய வேண்டியிருக்கு, அவரை தந்தருளி அவர் சிலுவை பாடுகளை சுமக்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் எல்லாவற்றுக்கும் ஒரு கிரியை இருக்கிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு தெரிஞ்ச வேதத்துல கர்த்தர் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. அது ஆவிக்குரிய சோம்பேறியா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான சோம்பேறியா இருந்தாலும் சரி. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானசனம் எடுத்துட்டேன், அதனால வீட்டுல மல்லாக்கப்படுத்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு வானத்தை திறந்து கொட்டுவார்னா கொட்ட மாட்டார். யோசிச்சு பாருங்க, மன்னாவை கொடுக்குற ஆண்டவர் ஏன் அப்பமா கொடுக்கல இல்லையா? மன்னா தானே போட்டாரு காலையில, அதுக்கு பதிலாக டெய்லி பிரெட்டாவே போட்டுடலாமே. பிரெட்டா, ஏன்னா இப்போ எலியாவுக்கு அப்படித்தானே கொண்டாந்து கொடுத்தாரு, அப்பவும் தண்ணீர் தானே கொண்டாந்து கொடுத்தாரு, தள்ளில் சுடப்பட்ட அடை அப்படித்தானே இருக்கு. டெய்லி காலையில போனா வெறும் பிரெட்டாவே இருந்தா எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஏன் மன்னாவா கொடுக்குறாரு? அதை கொண்டாந்து இடித்து பிழிந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? சாப்பிட வேண்டியிருக்கிறது. நம்ம இடத்துல ஒரு கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, போடுற ஆண்டவர் அப்படியே பொத்துக்கிட்டு கூடாரத்துக்குள்ளேயே போட்டிருக்கலாமே, ஏன் நீ போய் காலையில எடுங்கிறாரு? ஒரு கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த கிரியை அப்படிங்கறத அவங்க அதான் வசனமும் சொல்லுது, ரட்சிப்பு வருகிறது கிருபையினாலே, ஆனால் அது பூரணப்படுவது என்பது நம்ம கையில தான் இருக்கிறது. அப்படிதான் வசனம் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள், அனுதினமும் ரட்சிக்கப்பட பிரயாசப்படுங்கள் அப்படின்னு. முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப கண்டிப்பாக நம்ம இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார். அப்ப எல்லா வாக்கு தத்தத்துக்கும் ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு கிரியை எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப கர்த்தர் உங்களுக்கும் வாக்கு பண்ணியிருப்பாரு, சொல்லி இருப்பாரு, நிறைய காரியங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில செய்யறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதற்குரியதான ஒரு இடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாரு, நான் குறிக்கிற மலையிலே போய் ஈசாக்க பலி கொடுக்க முடியுமா? கர்த்தர் குறித்த இடத்திற்கு ஆபிரகாம் வந்தார் அப்படின்னு இருக்கு. சரி, அவர் தான் அப்படி செஞ்சாருன்னு பார்த்தா சீஷர்களை வர சொல்றாரு. 28ஆம் அதிகாரம் மத்தேயுல சீஷர்களை வர சொல்றாரு. எங்க வர சொல்றாரு கேட்டீங்கன்னா, என் சகோதரர்களை நான் குறித்த மலைக்கு வர சொல்லு அப்படின்பாரு. இந்த பர்டிகுலர் பிளேஸ், ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. ஏன் அவங்க இருக்கிற இடத்துக்கே அவங்க போய் பேசலாமே. அப்படின்னா கர்த்தர் அவங்க அங்க வரணும் என்று என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். அதுதான் கிரியை. அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசுற ஆண்டவர் சில நேரத்துல அவர் குறிக்கிற இடத்துக்கு வர சொல்றாரு. அந்த மாதிரி கர்த்தர் நம்ம கிட்ட சில கிரியை எதிர்பார்ப்பார், இல்லாம அது நடக்காது.
ஆண்டவர் சொல்லிட்டாருங்க நடக்கும் நடக்கும் இல்ல, ஏதோ ஒன்றை நம்ம கிட்ட எதிர்பார்ப்பார். அப்ப நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். போகாம அந்த பேர் என்ன ஆகாது? பெருமைப்படாது. நீங்க தான் பெருமைப்படுத்த போறீங்களே, நான் பாபிலோன்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆகாது. கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போகணும். அப்போ அந்த கிரியை வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஆண்டவர் சில காரியங்களை கொடுக்கிறார், சில காரியங்களை சொல்லுகிறார். இப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. வாசிங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 3:14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், நல்லா கவனிங்க, புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி நமக்கு. அப்ப ஆபிரகாமு கிட்ட சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யும்? நமக்கும் வரும். அது நமக்கு தான் வரும். பல நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை குறித்ததான ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை நான் கொண்டு வந்ததுக்கு ஆண்டவர் வேற ஒரு காரியத்தை சொல்றாரு, அதோட சேர்க்கிறாரு, நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிக்கு வரும்படியாக அப்படின்னு இருக்கு. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் முதல்ல என்ன? இப்ப சுதந்திரிக்கிறத பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். எப்படி சுதந்திரிக்கலாம், நான் வந்தது எப்படி சுதந்திரிக்கலாம்ன்றத சொல்றதுக்கு தான். ஆனால் இப்போ இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். பாருங்களேன், தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா நிறைய நேரத்துல இந்த வசனத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோமோ, அல்லது இந்த வசனம் நமக்கு தவறாக ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார்னு சொல்லி பணத்தை, ஆஸ்திய, சம்பாத்தியத்தை, இடம் கொண்டு போகாத மட்டும், பூமி தாங்காத மட்டும் இப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் இதைத்தான் வேதம் சொல்லுதா? இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமை எங்க ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்களேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்றது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்ப இந்த சொல்லும் போது அவர் பேர் என்ன? இத சொல்லும் போது அவருடைய பேர் என்ன? ஆபிராம். ஆபிரகாம் கிடையாது. ஆபிரகாம் என்று மாறுறது 17ஆம் அதிகாரத்துல தான் மாறுது. இதை சொல்லும் போது உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லும் போது அவர் பேர் என்னவா இருக்கு? ஆபிராம் அப்படின்னு இருக்கு. இந்த ஆபிராம் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கா? ஆபிரகாம் இருக்கா? ஏன் அந்த ஆபிராம் என்ற பேர் இல்ல? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் சொன்னது ஆபிராம் சொல்ற இடத்துலதான். அவர் ஆபிராமை நோக்கி, அந்த இடத்துல வசனம் இருக்குது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அந்த வசனம் என்ன சொல்றது? 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அத சொல்லும் போது 1வது வசனம் சொல்லுது கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அப்படின்னா ஆபிராம்ங்கிற பேரை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. இப்ப ஆபிரகாமுக்கு ஆபிராமுக்கு உள்ள வித்தியாசம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனால் இந்த ஆபிராம்ங்கிற பேர் இன்னைக்கு உலகம் முழுக்க இல்ல. வைக்கிற அத்தனை பேர் எதுதான் வைக்கிறோம்? ஆபிரகாம் அப்படின்னு தான் வைக்கிறோம். ஆபிராம் என்பதற்கு மேலான தகப்பன், ஹை ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். ஆபிரகாம் என்பதற்கு ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ், ஜாதிகளின் தகப்பன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஆபிராம்ங்கிற பேரை சொல்லும் பொழுது உன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிற பேரு இன்னைக்கு எங்கேயுமே யாருக்கும் வைக்கப்படுகிறது இல்லை. பெரும்பாலும் எல்லாம் ஆபிரகாம் தான் வைக்கிறோம். 99.99 யாராவது ஆபிராம்னு வைக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றது 99.99 ஆபிரகாம் தான் வைக்கிறோம். அப்ப இந்த தீர்க்க தரிசனம், இந்த ஆசீர்வாதம் எங்கே நிறைவேறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வசனம் சொல்லுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படியாக கிறிஸ்து இயேசுவினால் அப்படின்னு. அப்ப இந்த ஆசீர்வாதம் எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்ப ஆபிரகாம் பேரே இருக்கட்டும், ஆபிரகாம் கூட இருக்கட்டும், அந்த பேரு நீங்க ஒரு வேலை இல்லைங்க அவர் ஆபிரகாம் தான் சொல்லியிருப்பாரு, அப்படி கூட இருக்கட்டும். இந்த ஆபிரகாம்ங்கிற பேரு இன்னை வரைக்கும் இருந்தாலும் இந்த பூமி அழியும் போது ஆபிரகாம் பேரு என்னவாயிடும்? அழிஞ்சு போயிடும். பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிஞ்சு போகும்போது இதுவும் ஒளிஞ்சிடும். ஆனா ஒளியாத அந்த ஒரு நாமம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை, அவனுடைய பெயரை என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் எங்க இருக்குது? மனுஷனுக்கு முன்பாக படுத்துறது இல்ல. இப்படி எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் பேரு ஆபிரகாமுக்கு அப்புறம் பைபிள்ல யாருக்கு இருக்கு? ஆபிரகாம்ங்கிற பேரு ஆபிரகாமுக்கு அப்புறம் பைபிள்ல யாருக்கு இருக்கு? புதிய ஏற்பாடு முடிகிற வரைக்கும் யாருக்கும் இல்ல. அப்படிதானே? 4000 வருஷமா பைபிள்ல வேற யாருக்குமே அந்த பேர் வைக்கப்படல.
நம்ம வைக்கிறோம், அது வேற விஷயம், அங்க வைக்கப்படல. இப்போ இந்த உலகம் அழியும் போது அந்த பேரும் அழிஞ்சிரும். ஆனா வசனம் சொல்லுது, உன் பேரை நான் எங்க பெருமைப்படுத்துவேன்னா இங்க இல்ல, இந்த பூமியில பெருமைப்படுத்துறது பெரிய விஷயமே இல்ல. உலகத்தான் பேர் கூட பெருமையாச்சு. அலெக்சாண்டர் பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, அப்படிதானே? மகா அலெக்சாண்டர், அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் இருக்கா இல்லையா? அவர் பிலீவரே கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? எத்தனையோ நான் பிலீவர் பேர் கூட என்ன இருக்கு பூமியில, பெருசா தான் இருக்குது. அப்ப கர்த்தர் உண்மையிலே உன் பேரை பெருமைப்படுத்துவது எங்கன்னா இங்க இல்ல, பிதாவுக்கு முன்பாக நம்முடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அதுதான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எங்க சொல்வாரு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன். அங்க போய் பிதா கிட்ட சொல்வாரா, இந்த பயதா ஆண் நமக்காக இவ்வளவு காரியங்கள் பூமியில செஞ்சான், நமக்காக இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு. இது அவர் சொல்லும் போது டோட்டல் ஹெவனும் கவனிக்கும். ஏன்னா இயேசு பேசுறாருன்னா ஹெவன் கவனிக்கும். கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக, அந்த இடத்துல உங்க பேரையும் என் பேரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இதுதான் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம், இயேசுவின் வழியாய் புறஜாதிக்கு வர்றது. இப்ப புரியுதா? ரெண்டாவது அவர் சொல்றாரு 14ஆம் அதிகாரத்துல அப்பமும் ரசமும் கொண்டு வந்து அவர் கொடுப்பார். உங்களுக்கு தெரியும், 18-19 வசனம் வாசிங்க. 14-18-19. அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நல்ல கவனிங்க, இந்த கம்யூனியன் ரெண்டாவது, இந்த ஆசீர்வாதமும் ஒரு ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிய இஸ்ரவேலர்களுக்கு போகவே இல்லை. இது நின்னு போச்சு. அது திருப்பி இயேசு கிறிஸ்து எடுத்து புறஜாதியராகிய உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப கம்யூனியன் யாருக்கு வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? புறஜாதியாருக்கு, கொரிந்தியருக்கு தான் எழுதப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அப்பமும் ரசமும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக, ஆண்டவர் வழியாக புறஜாதியாராக நமக்கு அது வந்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதமும் நமக்கு தான் வந்துச்சு. மூணாவது 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நல்ல கவனி, இந்த வசனம் சொல்லுது, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல. இதே காரியத்தை சொல்லும் போது 15:5 என்ன சொல்றாரு பாருங்க. 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நல்ல கவனிங்க, இது மூணாவது ஆசீர்வாதம். இது என்ன ஆசீர்வாதம்? உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. சரி, இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்குரியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்துல கடைசியா ஆயிடவர் அரசாட்சியில இருக்க போகிற இஸ்ரவேலுடைய எண்ணிக்கையை எண்ணிடுவார் ஆண்டவர். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 இருக்கும். 12 கோத்திரத்துல இருந்து 1,44,000 பேரை பத்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்துல இருக்கும். அப்படின்னா இஸ்ரவேலுடைய கோத்திரத்தை எண்ணியாச்சு. எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படிங்கிறது எண்ணப்பட்டு விட்டது. எங்கன்னா வெளிப்படுத்தல் 7:1 முதல் 8. அப்போ உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல எண்ணி முடியாதாக இருக்கும் சொன்னது யார பத்தினா, அதே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனம், இவர்கள் யார் என்று சொல்ல கேட்டேன். பின்னாடி கீழே இருக்குது, இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். இதுவும் புறஜாதியாரை குறித்து, உங்களை குறித்தும் என்னை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வந்துடுச்சு. எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு சொன்னது உங்களையும் என்னையும் நினைச்சுதான் கர்த்தர் சொன்னார். அது புறஜாதியாருக்கு என்று சொல்லப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பெரிய கூட்டம். அப்பமும் ரசமும், பேரை பெருமைப்படுத்துவேன், எதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் சுதந்திரிச்சது நம்ம கூட்டம், நம்மளதான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இதை ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கா பார்க்காம உலக பிளெஸிங்கா பாக்குறாங்க. வேர்ல்ட்லி பிளெஸிங். ஆண்டவர் எண்ணி முடியாத கூட்டமா இருக்கும்னு சொன்னாரு. அப்புறம் வந்துட்டு உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. எதை வேணா எடுத்துக்கோங்க. இந்த தேசத்தை பத்தி பேசினா அந்த தேசமான்னு பாத்தீங்கன்னா பூமிக்குரிய தேசத்தை பத்தி இருக்காது. அது வசனம் சொல்லும், பரலோகத்தை பத்தி இருக்கும். எல்லாமே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது அத்தனையுமே புறஜாதியாருக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கும் எனக்குமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படின்னா இதை சுதந்திரிப்பது எப்படி? இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் என்பது நாட் அபவுட் மெட்டீரியல், இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல்.
அப்போ உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தானா வரும். இதை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப என்ன சொல்றோம்? இல்ல கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்கள் பரமபிதா கொடுப்பாருன்னு இருக்குது. எதை பத்தி இருக்குதுன்னு பாருங்க. நீங்கள் கேளுங்கள், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, மீன் கேட்டால் பாம்பை தருவாரோ, எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் பரமபிதா தருவாரு. எதை பத்தி தருவாரு? லூக்கால சொல்லுது, நீங்கள் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பரமபிதா பரிசுத்த ஆவியை தருவாருன்னு. இதத்தான் இதே வசனத்துல நம்ம வாசிச்சோம். கலாத்தியர் 3ல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் பரிசுத்த ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் எல்லாமே ஸ்பிரிச்சுவல், எல்லாமே கீழானவைகள் மேலானவைகள். இன்னைக்கு சபை இந்த கீழானத்தை நோக்கி திரும்பிடுச்சு, மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிடுச்சு. இதையே போதனையா மாறி, இதையே ஆசீர்வாதமா மாத்தி, இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு ராங்கா காட்டி விட்டாங்க. சோ இப்ப நம்ம முழுக்க முழுக்க எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம்? கால் மிதிக்கும் தேசத்தை தருவார். என்ன சொல்றாரு? மிதிக்கிற தேசத்தை தருவார். நீங்க யோசித்து பாருங்க, கால் மிதிக்கிற தேசத்தை தருவார் ஆண்டவர் சொன்னாரு. இப்போ இங்க இந்தியாவில கிறிஸ்தவம் வளர்ந்துருக்குதா குறைஞ்சிருக்குதான்னு கேட்டா, இந்தியா நம்ம கைக்கு 2000 வருஷத்துல வந்திருக்குதானா? வராது. ஏன்னா அவர் பேசுறது இந்திய தேசத்தை குறிச்சு அல்ல, அவர் பேசுறது பரலோகத்தை குறிச்சு. அவன் அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான். எந்த ஒரு விஷயத்தை வேணா எடுத்துக்கோங்க, அது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். அப்படித்தான் பார்க்கணும். அப்படி இருந்தால்தான் அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களை அப்படியே மாயையான உலக பக்கம் திருப்பிடுவாங்க. நான் சொல்றேன், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு, புறஜாதி மார்க்கத்துல இருந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷத்துல நான் இயேசு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்னா, இந்த உலக ஆசீர்வாதங்கிறது இயேசுடைய பார்வைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம். 5000 பேருக்கு சாப்பாடு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கையில கொடுத்துருவாரு. மிச்சம் 12 நிறைய கூட நிறைய எடுக்க மாதிரி கத்தர் கொடுப்பாரு. அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்காக நாம இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. அதுக்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போகணும்ன்ற அவசியமும் இல்லை. நம்மள பணக்காரராக்கிறதுக்கு அவர் ஏன் வந்து இங்க சிலுவைக்கு போனோம்? நிறைய பேர் போதிக்கிறாங்க, நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார். ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏழையா இருந்தாங்களா? பவுல் ஏழையா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி பவுல் பணக்காரனா தானே இருந்தாரு. கொர்நேலியஸ் ஏழையா இருந்தாரா? அவரை பணக்காரராக்கிறதுக்கு இயேசு சிலுவைக்கு போனாரான்னா, இயேசுக்காக அவங்க ஏழை ஆயிட்டாங்க. அவங்க இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டாங்கன்ற ஒழிய, நமக்காக அவர் அப்படி. அப்ப அந்த வசனத்துக்கான அர்த்தம் வேற. நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி சிமரன் சபைக்கு சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவர் பேசுறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னைக்கு சபை வசனத்தை ஸ்பிரிச்சுவலா பார்க்காம லிட்டரலா அப்படியே எடுத்துக்கிச்சு. அதனுடைய விளைவு என்ன ஆயிருச்சு? ஸ்பிரிச்சுவல் வெளிப்பாடு கிடைக்காம போயிருச்சு சர்ச்சுக்கு. சபை பூமிக்குரிய நோக்கியே ஓடுது. இதுக்கு பின்னாடியே இருக்கு. அதனுடைய விளைவாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியல கடந்த 30-40 வருஷமா. அதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, வேர்ல்ட்லியா கான்சென்ட்ரேட் பண்ணல. அவங்க முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. வேர்ல்ட்லியாவும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார், பிளஸ் பண்ணார். என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுத்தார். அவங்கள ஒன்னும் ஆண்டவர் கொடுக்காமலாம் விடல. இன்னைக்கு நீங்க எதுக்கு பின்னாடி ஓடுறீங்க? உங்களுக்கு 23ஆம் சங்கீதம் தெரியும் நினைக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் மேய்க்கிற இடத்துல நான் மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பேன், நன்மையும் கிருபையும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அர்த்தம். அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க என்ன பண்றோம்? நாம எல்லாரும் நன்மையை கிருபையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பின்னாடி வரமாட்டார். கர்த்தர் சொல்ற இடத்துல நம்ம மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நன்மையும் கிருபையும் பின்னாடி தானா வரும். அந்தந்த காலகட்டத்தில் அது தானா வரும். நம்ம கேட்க வேண்டியதே இல்ல. அப்பப்போ என்னென்ன வேணுமோ அதை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடையதான தேவை என்ன? அதுதான் எது உண்மையான ஆசீர்வாதம், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ எல்லாமே எதை பத்தி இருக்குது? ஸ்பிரிச்சுவாலிட்டி, மேலானவைகளை குறித்து இருக்கு. இப்போ இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நான் வாசிச்ச வசனத்துல, நீ நிற்கிற இந்த தேசத்தை, இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இதை சுதந்திரிப்பதற்கு, இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாம் என்னென்னலாம் செய்தார், ஆண்டவர் என்ன காரியம் சொல்றாரு, அவர் சந்ததி என்ன செஞ்சுச்சு, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலா இதுதான் நீங்க உங்களோட கூட பேச வேண்டியதான மிக முக்கியமான செய்தியாக இருந்துச்சு. என்ன எப்படி சுதந்திரிப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, முதலாவது வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க.
நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். உனக்கு அதை தருவேன் என்றார். நல்ல கவனிங்க. முதலாவதாக ஆண்டவர் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா, நீ தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டோ அந்த மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்றார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதுக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து திரி அப்படின்னு சொல்றாரு. காட் நம்ம கிட்ட ஒரு கிரியை எதிர்பார்க்கிறான்னு சொன்ன இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடந்து திரி. நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இருக்கு. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சு. அதை நீங்க தொடர்ந்து வாசிங்க. தேசத்தின் நீளம் அகலம் மட்டும் அந்த மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்றார். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அதனுடைய எல்லைகளை சொல்றாரு. அது எல்லை என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். இப்போ ஒரு எல்லையை குறிக்கிறார். எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத், யூப்ரட்டிஸ் அண்ட் நைல் ரிவரையும் யூப்ரட்டிஸையும் எல்லையா குறிக்கிறார். ரெண்டு பக்கம் குறிக்கிறார். ஆனா இவர் இருக்கிறது உங்க புரிதலுக்காக சொல்றேன். யூப்ரட்டிஸ்ங்கிறது ஈராக்ல இருக்கு, நைலுங்கிறது ஈஜிப்ட்ல இருக்கு. ஆனா இவர் இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கிறவர் பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டோ அந்த மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். இப்போ ஆபிரகாம் எழுந்திருச்சு போய் ஒரு கூடாரத்தை போட்டாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி பாக்குறோம். 18ஆம் வசனம். அப்புறம் ஆபிரகாம் பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆனா அலைஞ்சு திரிஞ்சானான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அலைஞ்சு திரிஞ்சானான்னு பார்த்தா இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, ஐபிராத் நதி துவக்கி எகிப்து நதி வரைக்கும். இது எங்க எப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு, எப்படி இவர் கால்குலேட் பண்றாரு, எப்படி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் இவர் ஐபிராத் நதியை பிக்ஸ் பண்றாரு? ஐபிராத் நதி மட்டும் அப்படின்ற யூப்ரட்டிஸ் ஏன் அதை பிக்ஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தோமியா நாட்டில் இருக்கும்போது. மெசபொத்தோமியா எங்க இருக்கு தெரியுமா? மெசபொத்தோமியா ஈராக். மெசபொத்தோமியா தான் ஈராக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மெசபொத்தோமியாம்பாங்க. 3 பக்கம் தண்ணி இருந்தா அதுக்கு பேரு தீபகற்பம்பாங்க. சுத்தி தண்ணி இருந்தா அதுக்கு பேரு தீவும்பாங்க. 2 பக்கம் தண்ணி இருந்து நடுவுல லேண்ட் இருந்தா அதுக்கு மெசபொத்தோமியாம்பாங்க. இது வந்து பாபிலோனிய வார்த்தை. இவர் சொல்றாரு அப்போஸ்தலர் நடபடிகள் 7:2 காரானூரில் குடியிருக்கும் முன்னமே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 12:1-2 கர்த்தர் சொன்னார்ல, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது ஆபிரகாம் காரான்ல தான் இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்துல அவர் ஆரான் மட்டும் வந்து அங்கே தங்கி இருந்தார்னு இருக்கு. அவர் ஆரான்ல இருக்கிறார். ஆரான்ல இருக்கும் போது தான் ஆதியாகமத்துல கர்த்தர் பேசுறாரு, நீ எழுந்து எங்க போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு. ஆனா இங்க ஸ்தேவான் சொல்றாரு, அவர் அந்த காரானுக்கு வரத்துக்கு முன்னாடி, அந்த இடத்துக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி மெசபொத்தோமியா தேசத்தில் இருக்கும் பொழுதே, அது எங்க இருக்குது? ஆதியாகமம் 11:31 தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் லோத்துவையும் தன் மருமகளாகிய சாராளையும் கூட்டிக் கொண்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம் இருக்குல்ல, அதான் மெசபொத்தோமியா, அதான் பாபிலோன், அதான் ஈராக்கு, அதான் சினையார் தேசம், எல்லாம் ஒரே பேர் தான் அது. அங்கிருந்து புறப்படுறதான் கர்த்தர் சொல்றார், மெசபொத்தோமியா தேசத்தில் இருக்கும் பொழுதே. இப்போ ஆபிரகாம் கானானுக்கு வந்துட்டாரு. வரும்போது கர்த்தர் சொல்றாரு, தேசத்து நீளம் அகலம் எந்த மட்டும் எழுந்து திரிதி நட, அதை நான் உனக்கு தருவேன். ஆபிரகாம் போய் மம்ரேல போய் ஒரு பலிபீடத்தை கட்டிட்டார். இப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு குறிச்ச எல்லையை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. வாக்கு பண்ணினது கானானுக்கு வந்த பிறகுதான் வாக்கு தத்தத்தை பண்றாரு. ஆனா கணக்கு எங்க வச்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சானோ அங்கிருந்தே கர்த்தர் கணக்கு வச்சுக்கிட்டாரு. அதுல இருந்து உன் எல்லையை நான் குறிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல நேரத்துல நீங்க நான் நினைக்கிறது என்ன, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஊழியத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் எனக்கு வாக்கு பண்றாரு, அல்லது ஒரு சிச்சுவேஷன் வருது கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு பண்றாரு, அந்த இடத்துல கர்த்தர் சொல்ல உண்மை, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா அந்த வாக்கு தத்தம் தான் உங்களை என்னையும் வாழ வைக்குது. அந்த நேரத்துக்கு அதுதான் ஜீவன். பெரிய பிரச்சனை ஒண்ணு வருது, அந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுவார், ஒரு வார்த்தையை சொல்லுவார்,
அது உங்களை ஓட வைக்கும். தொடர்ந்து வாழ்றதுக்கு அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆக்சிஜன் மாதிரி இருக்கு, மாற்றுக்கிறதே இல்ல. ஆனா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் பிக்ஸ் பண்ற எல்லை எது தெரியுமா? இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்ல, இன்னைக்கு நடக்கிற சம்பவம் அல்ல. என்னைக்கு முதல்ல கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு முதல் ஸ்டெப்ப வச்சோமோ அன்னைக்கே கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். அதுதான் எல்லைன்னு கர்த்தர் அன்னைக்கே வச்சுக்கிட்டார். நம்ம தான் நினைச்சுக்கிறோம் கர்த்தர் இப்ப நம்மள வேறு பிரிச்சாரு. இன்னைக்கு இன்று முதல் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் சொல்றத நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்? அப்புறம் கேட்கிறோம், ஆண்டவருக்கு இன்னும் ஆண்டவர் சொல்லாம இருக்கிறாரு, செய்யாம இருக்கிறாரு. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், வசனத்தின்படி சொல்றேன். எங்க நீங்க முதல் கீழ்ப்படிதல் செஞ்சீங்களோ 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, முதல்ல என்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த செகண்ட் அந்த கீழ்ப்படிதலை பரலோகம் கணக்கு வச்சுக்கிச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். அன்னையில இருந்து ஒரு ஸ்டெப். அவன் கானானுக்கு வந்துட்டான், இஸ்ரவேல்ல வந்து உட்கார்ந்துட்டான், கூடாரத்தை போட்டுட்டான். ஆண்டவரே எனக்கு தேசத்தை எப்போ தருவீங்கன்னு கேட்கிறான் 15ஆம் அதிகாரத்துல. அதுக்கு எல்லைய சொல்றாரு, சினையார் தேசத்துல, அதாவது ஐப்ராத் நதியில வச்சிருக்கிறப்பா. எப்படி சொல்றீங்க ஆண்டவரே? நீ என்னைக்கு முதல்ல எனக்கு கீழ்ப்படிஞ்சியோ அன்னையில இருந்து நீ என் கணக்குல வந்துட்டடா. உன்னை பொறுத்த வரைக்கும் தான் இன்னைக்கு ஆசீர்வாதம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கு எங்கிட்ட வந்தியோ அன்னையில இருந்து உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படிக்கு நீங்கள் நானும் என்னைக்கு முதல்ல இயேசுவை ஏத்துக்கிட்டோமோ அன்னையில இருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அன்னையில இருந்து வாக்கு தத்தத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அன்னையில இருந்து அவருடைய எல்லைக்குள்ளதான் இருக்கிறோம். நாம நினைச்சுக்கிறோம் நடுவுல போறோம் வரோம். இதுல ஒரு இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அதே வசனத்துல திருப்பி சொல்றாரு பாருங்க. அந்த எல்லையை குறிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றத வார்த்தை பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி முட்டும் உள்ளதும். எந்த நதி துவக்கி? எகிப்தின் நதி துவக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் எப்ப எகிப்து போனாரு? 13ஆம் அதிகாரத்துல பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துக்கு போய் அங்க போய் பார்வோன்ட்ட பிரச்சனை வந்து ஆகாரம் கூட்டிக்கிட்டு திருப்பி வந்துட்டார், கானானுக்கு வந்துட்டார். ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீ எங்க போன? நீ அங்க இருந்து புறப்பட்டிய ஐப்ராத்துல இருந்து, அங்க இருந்தே கணக்கு வச்சுக்கிட்டேன். சில நேரத்துல நீ கொஞ்சம் அப்படி வழி விலகி வெளியே போன பாரு, வழி விலகி போய் அந்த இடத்துல வந்துட்டு எகிப்துல இருந்து திருப்பி வந்த பாரு. அந்த ஸ்டெப்பையுமே நான் கணக்கு தான் வச்சுக்கிட்டேன். உனக்கு அது சாபமாக முடியவில்லை, அதை மீண்டுமாக நான் ஆசீர்வாதமாய் மாத்தி அதையே உன் எல்லையாக நான் குறிச்சிட்டேன். எகிப்துக்கு அவன் அப்பதானே போனார், ஒரே தடவை தான் போனார் எகிப்துக்கு. அந்த ஒரு தடவை அவர் எகிப்துக்கு போன போது அவர் சொல்றாரு, எகிப்தின் நதி துவக்கி அங்கிருந்து ஆரம்பிச்சுக்கிட்டேன் ஆபிரகாம். பல நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைகிறோம், கொஞ்சம் பின்னாடி போறோம், கொஞ்ச நாள் ஆண்டவர் விட்டு தூரம் போறோம், திருப்பி வரோம், மனம் திரும்புறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? ஆண்டவர் விட்டு போயிட்டேன், இப்ப திருப்பி புதுசா வந்திருக்கிறேன். உண்மைதான், புதுப்பிச்சுட்டாரு எல்லாம். ஆனா அந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த பின்மாற்றம் அடைஞ்ச காலத்தை கர்த்தர் கணக்கு வச்சுக்கலையா, அதை கூட உனக்கு ஆசீர்வாதமா தான் மாத்தி கொடுக்கிறாராம். நான் என் தேவனை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்சதை சொல்றேன். நாம விழுந்தாலும் அந்த வீழ்ச்சியில கர்த்தர் நம்ம எப்படி தூக்கி எடுத்து ஆசீர்வாதமாய் மாத்துவார் என்பதை கர்த்தர் இருக்கு. அது தேவனால் முடியும். எப்படி முடியும் சொல்றீங்க? நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள போனாங்க. போன உடனே அங்க பார்த்தா ராட்சதர்கள் இருந்தாங்க, ஜெயின்ஸ் இருந்தாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு, ஐயோ ஜெயின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க. வந்த உடனே நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, நீங்க போய் 40 வருஷம் சுத்தி வாங்க பாரு. 40 நாள் சுத்தி பார்த்ததுக்கு என்ன பண்ணுங்க? இத பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுங்கன்னா, அவங்கள கர்த்தர் தண்டிச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வழி மனமடி உண்டாக்கிட்டு இருக்க என்ன ஆகமத்துல அந்த வழி அவங்களுக்கு என்ன உண்டாச்சு? மனமடிவு. என்னடா 40 வருஷம் சுத்தணுமா அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு நமக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த வேதத்தை நான் படிச்சதுல 2 காரியம் இருக்கு. ஒன்று, கிறிஸ்துவை அறிகிற அறிவன் பிலிப்பில் இருக்கும். அதுவே பேதுருல வரும்போது தேவனை அறிகிற அறிவன் இருக்கும். கிறிஸ்துவ அறிஞ்சாதான் நீங்க தேவனையே அறிய முடியும். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். 2 அறிகிற அறிவு இருக்கு. அதுல ஒண்ணு கிறிஸ்துவை அறிகிறது. நான் இந்த 2 அறிவுல கிறிஸ்துவை அறிகிற அறிவுல பார்த்தது ஒண்ணு என்னன்னு கண்டுபிடிச்சானா, நம்ம பிதாவாகிய தேவன் வாயிலிருந்து சாபங்கிற வார்த்தை வரவே வராது. எப்படிங்க சொல்றீங்க? ஏன்னு சொன்னா அவர் டிசைன்லயே சாபம் இல்ல. உள்ள ஒண்ணு இருந்தா தானே வெளியே வரும். அவர் டிசைன்லயே சாபம் இல்ல. அவர் சாபமா சொல்ற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எப்படிங்க சொல்றீங்க? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ஆண்டவருடைய ஆதாம பார்த்து சொன்னாரு, நீ சாகவே சாவாய். அந்த மரணம் ஆசீர்வாதங்கிறீங்களா சாபங்கிறீங்களா?
ஒருவேளை மனுஷன் அந்த நன்மை தீமை அறிந்த கனியை சாப்பிட்டுட்டு சாகாம ஜீவனோடு கூட இருந்தானா அவன் பிசாசா மாறிடுவான். தீமையோட என்னன்றைக்கும் உயிரோட இருந்தா அவன் பேர் என்னது? பிசாசு. அவனை மனம் திரும்பணும்னா அவனுக்கு மரணம்ங்கிறதான ஒரு டெஸ்டினேஷன் வச்சாரு. இப்ப கூட பாருங்க, எதுக்குள்ள நீங்க ரட்சிக்கப்படணும்? மரணத்துக்குள்ள ரட்சிக்கப்படணும், மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த மரணம் தான் டெஸ்டினேஷன். பாவம் செய்யாம இருக்கும் போது மரணம் கிடையாது, மரணம் சாபமா இருக்கு. ஆனா பாவம் செஞ்சிட்டீங்களா, அந்த மரணம் தான் நமக்கு மிகப்பெரியதான ஒரு டெஸ்டினேஷன். இப்ப நீங்க மரணமே இல்ல, ஒரு ஆள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்றீங்க, என்ன சொல்லுவீங்க? இயேசுவை ஏத்துக்கோப்பா, உன் பாவம் மன்னிக்கப்படும், மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவே, அதான் மரணமே இல்லையே. நரகத்துக்கு போவே, அதான் மரணமே இல்லையே. எங்கேயுமே போக மாட்டோமே, அப்புறம் எதுக்கு ரட்சிக்கப்பட போற? நீ சாவறதுக்குள்ள அதான் சாவே இல்லையே. அப்ப அந்த மரணம் என்பது கர்த்தர் பிக்ஸ் பண்றது. ரெண்டாவது சொல்வாரு, நெத்தி வேர்வை நிலத்துல விழும், நீ விழுந்து சாப்பிடுவ, அந்த வேர்வையில சாப்பிடுவ. நிறைய பேர் அதை சாபம்ங்கிறாங்க. கர்த்தர் ஏன் அதை சொன்னாருன்னா, இப்ப நீ பாவம் செஞ்சுட்ட, இனிமேட்டு உன் உடம்புல வியாதி வரும், பலகீனம் வரும். நீ வாழ்ற வரைக்கும் வியாதி இல்லாம வாழ்றதுக்கு அந்த உழைப்பு வேர்வை தான் நல்லது. நீ அதை பிக்ஸ் பண்ணிக்கோ, அது உனக்கு நல்லது. இப்ப பாருங்க, நம்மால அத்தனை பேருடைய மைண்ட் செட் என்ன? வேர்வை இல்லாம வேலை பார்க்கணும், ஒயிட் காலர் ஜாப். ஏசியில போய் உட்காந்து வேலை பார்க்கணும், ஃபேனுக்கு கீழே வேலை பார்க்கணும். கரெக்ட். எல்லாம் வேலை பார்த்துட்டு 40 வயசுக்கு மேல டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் சொல்றாரு, நல்ல வேர்க்க விறுவிறுக்க வாக்கிங் போங்க, நல்ல வேர்க்கட்ட உடம்பு, நல்லா வாக்கிங் போங்க. இவன் வேலையை தனியாவும் வாக்கிங்க தனியாவும் செய்யறான். கர்த்தர் சொல்றாரு, ரெண்டையும் சேர்த்தே செஞ்சிருன்னு சொன்னார். அவ்வளவுதான். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி நல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 70-80 வயசு வரைக்கும் சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எது கிடையாது. எதுக்கு சொல்றேன்? அந்த காலத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, நல்ல வாய்க்காட்டுல போய் வேலை பார்ப்பாராம், 6 பேக் கேட்காம இருக்கு. ஏன்? ஆண்டவர் சொன்னாரு, வேர்வையோட கூட உன் வாழ்க்கை இருக்கட்டும், சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா. அதே மாதிரிதான் ஏவாளுக்கு சொன்னாரு, பிள்ளை பெறும்போது உன் வியாதி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் சொன்னாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பிரசவ வலி வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா முதல் கேள்வி என்ன கேக்குறாங்க? வலி வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையான வலியா அப்படின்னு பாக்குறாங்க. வலி வந்தாதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போடுவாங்க. அந்த வலி பெரிய பெனிஃபிட். உங்களுக்கு சைக்காலஜிக்கலி சொல்றேன், டாக்டர் சொன்னது சொல்றேன். இந்த பிரசவ வலி இருக்குல்ல, அந்த வலியை ஃபேஸ் பண்ற பெண்ணுக்கு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபேமிலில வர எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு சைக்காலஜிக்கலி தெளிவாயிடுமா. அதனாலதான் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் குடும்பத்துல பெரிய பிரிவினை வராம இருந்துச்சு. எப்ப சிசேரியன் வந்துச்சோ பிரிவினையும் வந்துருச்சு, டிவோர்ஸ் அதிகமாயிருச்சு. காரணம், எதையும் தாங்க முடியற மனப்பக்குவமே இல்லையாமா. டாக்டர் சொல்றாங்க, நான் சொல்லல. கர்த்தர் எதை சொன்னாலும் அவருக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருக்கு சபிக்கவே தெரியாது, அவர் ஒரு சாபமா சொல்ற மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி நமக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா அவர் தகப்பன். அவரால உங்களை என்னையும் மீட்கத்தான் முடியுமே ஒழிய உங்களை என்னை அழிக்கணும்னு ஒரு நாளும் அவர் நினைக்கவே மாட்டார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார், 40 வருஷம் சுத்திவான்னு சொன்னார். இவன் நினைச்சுக்கிட்டான் ஏதோ நம்மளை சுத்த சொல்றாரு போலன்னு. சுத்தி வரும்போது நீங்க பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இருக்கும் 3ஆம் அதிகாரத்துல, கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேல் அனைவரையும் சோதிப்பதற்காகவும் யுத்தத்துக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதி என்னவெனில், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் கானானியரும். அப்படிதானே இருக்குது, சகல கானானியரும். இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, அவன் எந்த ராட்சதனை பார்த்து பயந்தானோ அந்த ராட்சதன் இருக்க மாட்டான். இதுல இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ராட்சசர் இருக்க மாட்டாங்க. அவரோட அர்த்தம் என்னன்னா, இவன் 40 வருஷம் சுத்தி வரத்துக்குள்ள அவன் யாரை பார்த்து பயந்தானோ அவனை தூக்கிட்டாரு, அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு அந்த இடத்துல இருந்து. அதுக்குதான் சுத்தி வர சொன்னாரு. அதோட கூட பயந்த சந்ததியும் தூக்கிட்டாரு. இப்ப உள்ளுக்குள்ள வர்றது யார் வரா? பயம் இல்லாத ஃப்ரெஷ் சந்ததி. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கொடுக்கிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், சந்தோஷமான தேசம். அதுல பயந்து பயந்து நீ வாழக்கூடாது, பயம் இல்லாம சந்தோஷமா வாழணும். இதுக்கு பின்னாடி தான் 40 வருஷம் இருக்குது. கர்த்தர் செய்யற ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் உங்களுக்கும் எனக்கும் நன்மை தான் இருக்குமே ஒழிய தீமை என்பது இருக்கவே இருக்காது. ஏனால் தேவனால் தீமை செய்ய முடியாது. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவருடைய டிசைன்லயே தீமை கிடையாது. அவர் எதை நடத்தினாலும் அதுக்கு பின்னாடி நன்மை தான் இருக்கும். சுத்திவான் சொன்னா நன்மை தான் இருக்கும். எங்க தூக்கி நெருப்புல போட்டாலும் அதுல நன்மை தான் இருக்கும். சிங்கக்கவில போட்டாலும் நன்மை தான் இருக்கும். ஏன் நான் கண்டுபிடிச்சது, கர்த்தரால் தீமையை செய்ய முடியாது. ஏன்னா அவர் டிசைன்ல கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். இவனை எகிப்துல போய் பிக்ஸ் பண்றாரு எல்லைய. இப்ப சொல்றாரு,
அந்த நைல் நதிக்கு வரைக்கும் போயிட்டு வந்தியா? ஆண்டவரே, நான் பஞ்சத்துல தெரியாம போயிட்டேன், அந்த இடத்தையும் வச்சுக்கோ. அதுவும் எல்லையாக இருக்கட்டும். நான் தெரியாம செஞ்ச சில தப்புகளை கூட அதை மாத்தி மீண்டும் அதை ஆசீர்வாதமாக்கி என்னை கொண்டு போய் மறுபடி நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் உனக்கும் எனக்கும் வகுக்கிற வல்லை. பல நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, நடுவுல கொஞ்ச நாள் இப்படி வீணா போச்சுங்க, கொஞ்ச நாள் அப்படி ஆயிப்போச்சு, அது மட்டும் இருந்ததா? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, அதையும் ஒரு நாள் மாத்தி ஆசீர்வாதமாய் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய். அதுக்கு பெரிய சான்று ஆபிரகாம் தான். எகிப்தின் நதி துவக்கி அவன் எகிப்துக்கு போனது போகக்கூடாத இடம் தான். அந்த இடத்தையும் கர்த்தர் கையில கொடுத்து விட்டார். பல நேரத்துல தெரியாம சில தப்பு செஞ்சிருப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை சில காரியங்களுக்கு அழைச்சிருப்பாரு, நீங்க வந்திருக்க மாட்டீங்க, அதுக்கு ஒரு 2-3 வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அது நீ தெரியாம செஞ்சது, அந்த 2-3 வருஷத்தையும் பின் நாட்களிலே உனக்கு ஆசீர்வாதமாக்கி மாத்தி உன் வாழ்க்கையை எடுக்கும் போது அதில் நஷ்டம் என்பதே இல்லாதபடிக்கு நான் மாத்தி கொடுத்துருவேன். அல்லேலூயா. இதான் கர்த்தர் கொடுத்த மிக முக்கியமான ஆசீர்வாதம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, எழுந்து நட. ஆண்டவர் சொன்னா தைரியமா போங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிரியை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்ற பாதையில போயிட்டே இருங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாத்துகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாத்தையும் கொடுப்பார். எல்லாத்தையும் நான் சொல்றது, அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லாத்தையும் கொடுப்பார். ஒன்று கூட வீணா போகாது. நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, நடுவுல அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிட்டேன். இப்போ ஒரு நாள் வரும், கர்த்தர் நினைவு கூறுவார், எல்லாத்தையும் நினைவு கூறுவார், மீண்டுமாக சரி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுப்பார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டாரு. ஆனால் கர்த்தர் திருப்பி கொண்டு வரும் பொழுது அது அத்தனையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துற பாதையை குறித்து கவலைப்படாதீங்க. அது சாபமா முடியாது, அது ஆசீர்வாதமாகத்தான் முடியும். அது முடிவு பரியந்தம் கர்த்தர் அப்படித்தான் நடத்துவார். 2வது வாசிங்க, தேசத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அங்க சொன்னாரு 15ல, நீ நடக்கிற பூமியை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ பார்க்கிற பூமியை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். இதை எதை சொல்றாரு ஆண்டவர்? பார்க்கிற பூமியை கொடுப்பேன்னா எதை பத்தி ஆண்டவர் பேசுறாரு? இப்ப யோசிச்சு பாருங்க. இத சொல்லும் பொழுது குறைஞ்சபட்சம் ஆபிரகாமுக்கு ஒரு 75-80 வயசு. ஏன்னா கானானுக்குள்ள அவர் போகும்போது 75 வயசுன்னு 12ஆம் அதிகாரம் சொல்லுது. 80 வயசு இருக்கும். அவர் வாழ்நாள்ல பாதிக்கு மேல வாழ்ந்துட்டார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ பார்க்கிற பூமியை தருவேன். எவ்வளவு தூரம் அவரால் பார்க்க முடியும்? எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு 500 1/2 கிலோமீட்டர் பார்க்க முடியுமா? 1 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் பார்க்க முடியுமா உட்கார்ந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து? ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? புறஜாதிக்கு வரணும். எதுன்றது உங்களுக்கு புரியணும், அதுக்குதான் சொல்றேன். இப்ப கானானுக்குள்ள இருந்து கர்த்தர் சொல்றாரு, நீ பாரு, நீ பார்க்கிற இந்த பூமியை நான் என்ன செய்வேன், உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். இப்ப ஆபிரகாம் ஏஞ்சி பார்த்தாருன்னா எவ்வளவு தூரம் தெரிஞ்சிட போகுது? என்னதான் நீங்க ரொம்ப ஐ ஷார்ப்பா இருந்தாலும், எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும், ஒரு 2-3 கிலோமீட்டர் தெரியுமா? ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல தெரியுமா? அதுக்கு மேல என்ன செய்யாது, தெரியாது. ஆனா கர்த்தர் பிக்ஸ் பண்ணது எல்லை என்னன்னு பார்த்தா ஐப்ராத். கர்த்தர் பிக்ஸ் பண்ணது எகிப்து. அது நடந்தது. ஆனா பாக்குறது என்ன தெரியுமா? பாக்குறதுன்னு சொல்லிட்டா, நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்லிட்டா, இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், சுத்தி 4 கிலோமீட்டர், மொத்தமே சுத்தளவு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். இதைத்தான் கர்த்தர் சொன்னாரா? இதுதான் வாக்கு தத்தமானா? அது அல்ல. ஆபிரகாம பார்க்க சொன்னது வேற, ஆபிரகாம் பார்த்ததும் வேற. வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், இவன் தான் வந்துட்டானே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடையாமல்னா இவர் தான் கானானுக்குள்ள வந்துட்டாரே. அப்படின்னா எதை இவர் சொல்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு இதைத்தான் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, நீ நோக்கி பார், நீ பார்க்கிற பூமி முழுவதும் உனக்கு நான் தருவேன். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். எதுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, அவர் சொன்னது இந்த பூமியை குறித்து அல்ல. அவர் சொன்னது, தூரத்துல உனக்கு நான் வச்சிருக்கிறேன்,
தூரத்துல ஒண்ணு வச்சிருக்கிறேன். எது தெரியுமா? அதுதான் கைவேலை அல்லாத ஒரு தேசம், கர்த்தர் உண்டாக்கின ஒரு பட்டணம், அஸ்திவாரம் இல்லாத ஒரு நகரம், கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்றது. அதைத்தான் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோட மறைத்தார்கள். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ற இரண்டாவது என்ன தெரியுமா? நீ பார்க்கிற இடம் முழுவதையும் உனக்கு தருவேன். அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க இங்க பார்க்கறத சொல்லல, உங்களுக்கும் எனக்கும் வேறொரு விஷன் ஓபன் ஆகும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலி ஒன்னு வச்சிருக்கிறாரு. அந்த விஷன் ஓபன் ஆகி அதை பார்க்கிறவர்களாய் நீங்க மாறும்போது மட்டும்தான் உங்களுடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். இன்னைக்கு நாம முழுக்க முழுக்க அழிகிறதையே பார்க்கிறோம். ஒரு லேண்டு அரை கிரவுண்ட் இல்ல ஒரு கிரவுண்ட், அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய மொத்த ஆசையுமே. இதல்ல ஒரு அரை கிரவுண்ட், ஒரு கிரவுண்ட், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், இதல்ல. உங்களுக்கும் எனக்கு இன்னொரு விஷன் வரணும். எந்த விஷயம் தெரியுமா? அத்தனை பேருக்கும் பைபிள்ல கவனிச்சு பாருங்க, 2 விஷயம் இருக்கும், 2 தரிசனம். ஒன்று தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தரிசனம், இப்ப நீங்க செய்ய வேண்டியது. 2 இனி வருகிறதா இருக்கிறது. அந்த விஷன் தான் உங்களை ஓட வைக்கும், அந்த விஷன் தான் உங்களை நிக்க வைக்கும். இல்லனா இந்த விஷனோட ஓடுனீங்கன்னா ஒரு நாள் சோர்ந்து போவீர்கள், அல்லது ஒரு நாள் முடிந்து போவீர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உங்களுடைய விஷன் இதுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கானான் தான் விஷன். இப்ப நேரா கானானுக்கு யோசுவா போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? கானானுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. கூட்டம் வந்து வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் யோசுவாவுக்கு என்ன இல்ல, வேலையே கிடையாது. அவ்வளவுதான். அப்படின்னா முடிகிற விஷன் இருக்குமானால் நீங்கள் ஒரு இடத்தில் சோர்ந்து போவீர்கள், இல்லை முடிந்து போவீர்கள். முடியாத விஷன் ஒன்னு இருக்கும், அதுதான் உங்களை சாகர வரைக்கும் வாழ வைக்கும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, ஈஸியா புரியும். இப்ப இந்த வசனம் இருக்குல்ல, எபிரேயர் 11 வாசிச்சீங்களா ஆபிரகாமை பத்தி? அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கானானுக்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் விஷன் என்ன? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அதை நான் உனக்கு தருவேன். வந்தாச்சு, கூடாரம் போட்டாச்சு. இப்போ ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் பிள்ளை இல்லாண்டவரே, பிள்ளை வந்துடுச்சு, ஈசாக்கு வந்தாச்சு. சந்ததி இல்லாண்டவரே, யாக்கோபும் வந்தாச்சு. ஏன்னா ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கு 15 வயசு, யாக்கோபும் வந்தாச்சு. இனி என்ன பண்ணணும்? ஆபிரகாமுக்கு இனி பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவுதான் ஆண்டவரே, நீங்க சொன்னதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்றது? அப்ப சாகர வரைக்கும் நான் சும்மா தான் இருக்கணுமா? ஆபிரகாமுக்கு அந்த கவலையே வரல. ஏன் தெரியுமா? அவனுடைய விஷன் அந்த தேசத்துக்கு வந்த உடனே கர்த்தர் வேற ஒரு விஷயம் ஓபன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல அவன் சொல்றான், இதை அல்ல, நான் வந்தது இதுக்கு இல்லன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆரம்பிக்கும் போது இதுக்காக தான் ஆரம்பிச்சேன், ஆனா இங்க வந்தவன கர்த்தர் என் விஷனை மாத்திட்டாரு. இது அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். என் விஷன் ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு. இது எல்லாருக்கும் இருக்கும். இப்போ மோசேவை எடுத்துக்கொள்ளுங்க. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ஓகே ரைட், வெறுத்தாச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கியாச்சு, கானானுக்கு பிரயாணப்பட்டாச்சு. வழியில கர்த்தர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வேலை, நீ சாக போற. ஓஹோ, அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ கானானுக்கு கூட்டு போக மாட்ட, கண்மலையை அழிச்சுட்ட, அவ்வளவுதான், யோசுவா தான் போற, நீ போக மாட்ட. இப்போ மோசேக்கு அவ்வளவுதானா லைஃப்? இதுக்குதான் நான் பாடுபட்டோனா? இல்ல, மோசேக்கு ஒண்ணு தெரியுது, இது அல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். எனக்கு இன்னொன்னு இருக்கு, ஸ்பிரிச்சுவலி ஒரு பிளெஸிங் இருக்கு, அதை நோக்கித்தான் உன்னுடைய தரிசனம் இருக்கணும். நீங்கள் சபைக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? இந்த வேர்ல்ட்லி பெற்றக்கூடியதான தரிசனத்துக்கு இல்ல, இந்த விஷயம் இல்ல, அது இருக்கு. ஆனா இதோட உங்களுக்கு முடியாது. இப்ப நிறைய பேர் சர்ச்சுக்கு எதுக்கு வராங்க? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும், ஒரு வீடு வரணும், ஒரு கார் வரணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும். கிடைச்சிருச்சு, என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? அடுத்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், அடுத்து என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அடுத்து என்ன பண்ண போறீங்க? என் பேர பிள்ளை நல்லா வளரணும். இப்படியே தான் போயிட்டு இருக்கும். விஷன் இல்ல, தரிசனம் இல்ல. இப்போ இதை தாண்டி ஒரு தரிசனம் இருக்கும். எது தெரியுமா? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் இங்க ஓடுவேன், அடி வாங்குவேன், எல்லாம் செய்வேன், சாவடிச்சீங்கன்னா சந்தோஷமா சாவேன். அவர் சொல்றாரு, நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகிறதை பிரயாசப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இருந்தா உனக்கு பிரயோஜனம், விட்டாச்சா எனக்கு ஒன்னு இருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். ஏன்னா அவன் விஷன் முழுக்க மேல இருக்கு. செகண்ட் விஷன், இங்க இருக்கிற விஷனை மட்டும் நீ புடிச்சிட்டு ஓடினா அதோட அவன் விஷன் ஓவர். அது நிறைவேறின உடனே
நீ உட்காந்துருவ, அதுக்கப்புறம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும். ஏன்னா ஆக்டிவா இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிங்க. நோவாவுக்கு 2 விஷயம். ஒண்ணு, பேழையை கட்டிட்டார், ஜலப்பிரளயம் வந்துச்சு, காப்பாத்திட்டார், வேலை முடிஞ்சிச்சு, இப்போ டோர் ஓபன் ஆயிடுச்சு, எல்லாம் வெளியே வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நோவாவை பொறுத்த வரைக்கும் 2வது விஷயம் என்னன்னு அவருக்கு ஓபன் ஆக மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு அவகிட்ட, நோவாவையும் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1-2 வசனங்களை வாசிங்க. நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நல்லா கவனிங்க. 2வது விஷயம் அதுல ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு ஓபன் ஆகுதான் மட்டும் பாருங்க, அதுல இருக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்க. இந்த விஷயம் ஏனோக்கு இருந்துச்சு, நோவாவுக்கும் இருக்கு. பட் நோவா புரிஞ்சிக்காம இருக்காரு. இப்ப நான் சொல்ற வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 11 இருந்து வாசிங்க பாப்போம். இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நல்லா கவனிங்க. இதான் புரியுதா? யார பத்தி பேசுறாரு தெரியுமா? என் வில்லை மேகத்தில் வை. மேகத்தில் இருக்கிற வில்லு வேற யாரும்? இயேசு கிறிஸ்து. அழிவு வரும்போது அவர் மேகத்துல வரும். அந்த மேகத்துல உள்ளதை பார்த்தா உங்களை நான் அழிக்க மாட்டேன். நான் எப்பப்பெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் மேகத்தின் மேல் வில்லு வரும். அதுதான் இயேசு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகத்துடனே வருவார். எப்போ? நியாய தீர்ப்பின் போது வருவார். நியாய தீர்ப்பில கிருபை மேன்மை பாராட்டு. அந்த மேகத்துல வரவர் அவர்தான். இந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் புரியணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. ஏன் தெரியுமா? மரகதம்னா 12 கல் இருக்கு. 12 கல்லுல 4வது கல்லு தான் யூதா கல்லு தான் மரகதம். அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்ததுன்னா யூதா கோத்திரத்தில் வரக்கூடியதான உடன்படிக்கை அது சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்தது. அதுதான் மேகத்துல வரும். அது மேகத்துல வரும்போது கர்த்தர் அழிக்க மாட்டார். இந்த வில்லை தான் கர்த்தர் மேகத்துல வச்சாரு. உனக்கும் எனக்கும் நடுவுல, வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல அது மத்தியஸ்தம், நடுவுல வைக்கிறேன்னு சொன்னார். இந்த விஷன் நோவாவுக்கு ஓபன் ஆகல. ஆனா இந்த விஷன் ஏனோக்கு ஓபன் ஆயிடும். யூதாவின் புஸ்தகம் 14-15 வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். செகண்ட் கம்மிங். ஏனோக்கு இருந்த விஷயம் என்ன? செகண்ட் கம்மிங். ஆனா அவன் பிரசங்கம் பண்ணது ஜலப்பிரளயத்தை பத்தி. அவனுக்கு விஷன் ஜலப்பிரளயத்துல உலகம் அழிய போகுது, மெத்துசலா, அதான் அவன் பிரசங்கம். ஆனா விஷன் செகண்ட் கம்மிங்க பத்தி. நோவாவுக்கு ஜலப்பிரளயத்தை பத்தினதான ஊழியம், ஆனா வில்ல பத்தினதான விஷன், மேகத்துல அவர் வருகிறார். இந்த செகண்ட் விஷன் ஓபன் ஆகல அவருக்கு. அதனாலதான் நோவா தன் கூடாரத்தில் குடித்து வெறித்து படுத்திருந்தான். அவன் படுத்துட்டான். ஏன்னா விஷன் இல்ல. விஷன் இருக்கிறவன் என்ன செய்வான்? அவைகள் வருகிறதுக்கு அவன் காத்திருந்தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த செகண்ட் விஷன் இருந்தாதான் அவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கடைசி நிமிஷம் வரைக்கும் பூமியில காத்துக்கிட்டே இருக்கும். எப்ப வரும், எப்ப போவேன்னு காத்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷன் ஓபன் ஆகட்டி ஊழியத்தை முடிச்ச எல்லாம் ஓவர், இனி ஒண்ணும் இல்ல, நான் உட்கார்ந்துருவேன்னு ஏலி மாதிரி சேர்ல உட்கார்ந்துருவீங்க. ஒரு நாள் மல்லாக்க விழுவீர்கள். இதத்தான் நோவா குடித்து வெறித்து கூடாரத்தில் படுத்தாச்சு. ஆனா ஏனோக்கு படுக்கல, எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம் என்ன? அவன் விஷனோடு கூட இருந்தான். இனி ஒண்ணு வரப்போகுது. இந்த விஷனோட நீ ஓடிக்கிட்டே இருந்தீனாதான் கடைசி வரைக்கும் ஓட முடியும். எனக்கு ஊழியம் கிடைச்சிருச்சு, முடிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துப்பாங்க, நான் ஹாயா உட்கார போறேன், நீ செத்துட்ட ஸ்பிரிச்சுவலி. அந்த விஷன் உனக்குள்ள ஓடிட்டே இருக்கணும்.
எப்ப இயேசுவை பார்ப்பேன், எப்ப வருக வரும், எப்ப என் ஓட்டம் அங்க போய் முடியும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த பரிசுத்தவானோ செத்தான் இருக்காது. புதிய ஏற்பாட்டுல நித்திரை அடைந்தான் தான் இருக்குமே ஒழிய செத்தான் இருக்காது. பழைய ஏற்பாட்டுல அத்தனை பேர் மரித்தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவன் விஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. ஆனால் ஆபிரகாமை பத்தி கர்த்தர் சொல்வாரு, அவன் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கிறவன். உங்களுக்கும் எனக்கும் அதுதான் கர்த்தர் சொல்றார், நீ பார்க்கிறதை நான் உனக்கு தருவேன். உன் விஷன் எதுவா இருக்குது? நீங்க எதை பாக்குறீங்க? இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் கிடைக்குது, கிடைக்காமலாம் இல்ல. என்ன கிடைக்காம இருந்துச்சு? இங்க நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது கிடைக்குது. ஏதோ ஒரு நாள் கிடைக்குது. 50ல கிடைக்குதோ, 40ல கிடைக்குதோ, 60ல கிடைக்குதோ, இல்ல உங்க பையனுக்கு கிடைக்குதோ. சொல்லுவாங்க, அவங்க அப்பா நீதிமானா இருந்தாருங்க, அவன் நிமித்த கர்த்தருக்கு பிள்ளை ஆசீர்வதிச்சாரு, நல்ல வீட்டுல இருக்கிறான், கிடைச்சிருச்சு, அவன் சந்ததிக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இதானா? இது அல்ல. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க, 9-10 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. நல்லா கவனிங்க, இதுதான் சொல்ற செகண்ட் விஷன். இதான் 2வது தரிசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. ஆயத்தம் பண்ணினவைகளை ரெடியா இருக்காங்க. ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, நம் கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தோன்றதானே காத்திருப்போம். அத பத்தின ஏதாவது ஒண்ணு வந்தாதானே காத்திருப்போம். அப்படி ஒன்னே வரலையாமா. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆனால் தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். யாருக்கு? நமக்கோ. அப்ப இந்த வெளிப்பாடு உனக்கு வரணும். எது வரணும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. என் ஓட்டம் அங்கத்தான் முடியும், என் ஓட்டம் அங்கத்தான் முடியும். அதத்தான் சாரணமராஜா அழகா சொல்லுவாங்க, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்திரிப்பேன். நான் இங்க செத்துட்டு வர வரைக்கும் காத்திருப்பேன். அந்த அம்மா குடிக்க மாட்டாங்க, அந்த அம்மா அப்படி முடிப்பாங்க, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு நான் சுதந்திரிப்பேன். அதுலதான் போய் என் ஓட்டம் முடியுங்கிறாங்க. இப்போ உங்க விஷன், என் விஷன், ஃபர்ஸ்ட் விஷன் இருக்கு உங்களுக்கு. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். நல்லா கவனிங்க, லோத்து நீதிமான் தான், மாற்று கருத்தே இல்ல. பைபிளே சொல்லுது, நீதிமானாகிய லோத்து அப்படின்னு சொல்லுது. லோத்து நீதிமான் தான். ஆனால் அது பாவம்னு அவனுக்கு தெரியுது. சோதம் என்பது பாவம். 2வது, அது உள்ள நம்ம இருக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியுது. அதனால தான் அவர் எங்க போய் உட்கார்ந்துக்கிட்டாரு? சோதோமின் வாசல்ல. 3வது, அந்த பாவத்துல நம்ம கலந்துட கூடாதுன்னு யாரோட என்ன பண்ணல? அவர் சேரல. ஆனா அவருக்கு இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாளைக்கு சோதம் அழிய போகுதுன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியாது? ஏனோக்குக்கு தெரியும் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏனோக்குக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நியாயம் தீர்க்க போகிறார். அதனாலேயே அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தார், காணப்படாமல் போனார். ஆனா லோத்துக்கு நீதிமான் தான், பாவம் செய்யாதவன் தான், பாவம் செய்ய கூடாதுன்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் அடுத்து வரக்கூடியதான நியாய தீர்ப்பு என்னன்னு அவனுக்கு தெரியல. அவர் சோதம்ல போய் உட்கார்ந்துக்கிட்டார் வாசல்ல. மறுநாள் அழிய போகுது, அன்னைக்கு நைட் அழிய போகுது, அது தெரியல. அதனுடைய டிராபேக் என்ன தெரியுமா? இப்போ நியாய தீர்ப்பு செய்யற 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க நைட் அழிய போதுன்னு. இவர் போய் யாரையாவது இருந்தாலும் கூட்டுவான்றாரு. 2 மருமகனை கூப்பிடுறாரு. 2 மருமகனை கூப்பிடுறாரு. 2 பேரும் இவரை என்ன பண்ணா? பரியாசம் பண்ணினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு அந்த விஷன் இல்ல, இருந்திருந்தா அதை அவன் மருமகனுக்கு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த சோதம் ஒரு நாள் நிச்சயம் அழியும், கர்த்தர் கொண்டு வருவாரு, அந்த அழிவுல நம்ம தப்பிக்கணும்பா, அந்த அழிவு நம்ம தப்பிச்சு வெளியே போயிடணும்னு இவருக்கு அந்த விஷன் இருந்திருந்தாதான் இவர் மருமகன்ட்ட சொல்லியிருப்பாரு. நோவாவுக்கு அந்த விஷன் இருந்துச்சு, மருமகள்கள் உள்ளே போயிருச்சு. லோத்துக்கு அந்த விஷன் இல்ல, மருமகன் வெளியே வரல. புரியுதா உங்களுக்கு? இந்த செகண்ட் விஷன் இருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், இனி வரக்கூடியதான பத்தின விஷன் இருக்கணும். இன்னைக்கு சபைக்கு இப்பத்தி விஷன் இருக்கு. பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, அவங்களுக்கு நல்லது செய்யணும், நாம தான தர்மம் பண்ணணும். கரெக்ட், இது ஃபர்ஸ்ட் விஷன். உனக்கு 2வது விஷன் இருக்கா? எப்ப வேணாலும் கர்த்தர் வருவார், எப்ப வேணாலும் நியாய தீர்ப்பு நடக்கும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அது வரும், இப்போலாம் சான்ஸ் இல்ல, இன்னும் எவ்வளவோ காரியம் இருக்கு. லோத்து நீதிமான் தான், ஆனா இன்னைக்கு வரும்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு வரும்னு தெரியாததுனால அவன் குடும்பத்தையும் அவன் ஆயத்த பண்ணல. லோத்துவின் மனைவி ஆயத்தப்படல. இயேசு சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், அவள் திரும்பி பார்த்து. ஆண்டவர் சொல்றாரு, வயலில் இருக்கிறவன் திரும்பாது இருக்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவங்களுக்கு நல்ல நீதிமான்கள், பரிசுத்தவான் தான், நல்ல சர்ச்சுக்கு வரவங்க, தசமாங்காணிக்கு கொடுக்கறவங்க, ஏன் ஊழியம் கூட செய்வாங்க. ஆனா வரக்கூடிய விஷன் அவங்களுக்கு இல்ல, செகண்ட் விஷன் இல்ல. இந்த விஷன் மோசேக்கு இருக்கு. மோசே சொல்றாரு, எல்லாம் ஓகே, பாடு அனுபவிச்சாச்சு, இனி வரும் பலன்மேல் நோக்கமாகி எல்லாம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நோ மோசே, நீ கானானுக்கு போல. ஆண்டவரே அவ்வளவுதானா? ஆனா உபாகமத்துல சொல்றாரு, நான் கடந்து போய் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனானையும் பார்க்க ஆவலாய் இருந்தேன். இங்கதான் மோசேயோட செகண்ட் விஷன் தெரியுது. என்ன கானானுக்கு நீங்க போக சொன்னீங்க, உண்மைதான். நான் ஏன் கானானுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அங்க போய் ஒரு மலையை நான் பார்க்க விரும்புறேன். எந்த மலை? எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல. நிறைய மலை இருக்குது. ஆனா மோசே மலைகள்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அந்த மலையை, எந்த மலை தெரியுமா? நான் இங்கே கானானுக்கு உள்ளே போறனோ இல்லையோ தெரியாது, நான் சாகரனோ இல்லையோ தெரியாது, நீங்க கொண்டு போய் என்ன புதைப்பீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும், அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலையில என்னுடைய நேசரை நான் முகமுகமாய் காண்பேன். நாங்க ரெண்டு பேரும் ஒரே மலையில உட்கார்ந்து பேசுவோம். அந்த நல்ல மலையை நான் பார்க்க ஆவலாய் இருந்தேன். இதான் செகண்ட் விஷன். அந்த விஷன் இருந்துச்சுன்னா இங்க நடக்கிறத பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க, இத பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. இது தானா நடக்கும். இந்த வேலையை நம்ம செய்யணும், ஊழியமும் பண்ணணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். ஆனா இது அல்ல, இதிலும் மேன்மையான இன்னொன்னு எனக்கு இருக்கு. அதுதான் என்னுடைய முடிவு, டெஸ்டினேஷன். அது ஓபன் ஆகாதவன் அதுல போய் ரீச் ஆக முடியாது. அப்ப என்ன ஆகும்? நல்லா படிக்கணும், சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும். பையனுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்? டே நல்லா படிடா, இல்ல நீ நடுத்தரில் நிப்ப. படிச்சா தாண்டா வேலை, நாளைக்கு இன்னைக்கு சம்பாதிச்சாதான் வேலை. அவன் படிச்சான், சம்பாதிச்சான், இப்ப எல்லாம் இருக்கு. பையன் சிகரெட் பிடிக்கிறவனா மாறிட்டான், பையன் குடிக்கிறவனா மாறிட்டான். இல்ல பையன் அது கூட இல்ல, நல்ல நீதிமானாவே இருக்கிறான், விஷன் இல்லாதவனா இருக்கிறான். உங்களை மாதிரி ஆவிக்குரிய விஷன் அவனுக்கு இல்ல. ஏன் இல்ல? நீங்க அவனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் விஷனை கொடுத்தீங்க, செகண்ட் விஷனை சொல்லி கொடுக்கல. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வாரு, உன் பிள்ளைகளுக்கு உன் கண்களுக்கு நடுவே உன் கரங்களில இதெல்லாம் செஞ்சதை எல்லாத்தையும் எழுதி போடும் பாரு. பின்னாடி நடக்கணும், எல்லாம் சந்ததி சந்ததியா போகணும், அவனுக்கு வந்து சேரணும் எல்லாம். இன்னைக்கு முதல் விஷனோடு கூட ஓடுகிற கூட்டம், நீ பார்க்கிற பூமி எதை பாக்குறீங்க? இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதையும் தாண்டி ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும். எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அதுதான் என்னுடைய டெஸ்டினேஷனாக இருக்கணும். அதை நோக்கி நான் ஓடணும். அதை என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனால் நமக்கோ அதை ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்ப நாம அந்த விஷன் ஓபன் ஆனவங்களா இருக்கிறோமா? இல்லை. இதோட சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு ஒண்ணும் இல்லாம வந்தேங்க. இப்ப கர்த்தர் எனக்கு வீடு வாசல் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு நான் போனதுல கூப்பிடுறவனு என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? அந்த சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை பணக்காரனாக்குவாரு. அது ஒரு சர்ச்சோடைய ஃபெயிலியர். அது சர்ச்சோடைய ஃபெயிலியர். அந்திரேயா கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? வா மேசியாவை பார்க்கலாம். என்ன சொல்லி கூப்பிட்டான்? வா மேசியாவை பார்க்கலாம். வா பணக்காரனாக்குற கடவுளை பார்க்கலான்னு சொல்லல. வா 5000 பேருக்கு அப்பம் கொடுக்கிற தேவனை பார்க்கலான்னு சொல்லல. அவன் சொன்னான், வா மேசியாவை பார்க்கலாம். இதுதான் உங்கள் சபைக்கு கூப்பிடுறதுக்கு அடையாளமா இருக்கணும். எதுக்குங்க அந்த சர்ச்சுக்கு என்ன கூப்பிடுறீங்க? அந்த சர்ச்சுக்கு நீ வா, கண்டிப்பா பரலோகத்துக்கு போவ. அந்த சபையில சத்தியம் இருக்கிறது, அது பரலோக விஷனோடு இருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் அங்கே போனா பரலோகத்துக்கு கூட்டு போவார். நான் எங்க சபைக்கு முதல்ல போகும்பொழுது, எங்க பாஸ்டர் கிட்ட போகும்போது, நாங்க ஆசீர்வாதத்துக்காக போகவே இல்லை, எந்த தேவைக்காகவும் போகல, என்ன சத்தியத்துக்காக தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க போக போக எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு, அங்க நிச்சயம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போறதுக்கான எல்லா காரியமும் அங்க இருந்துச்சு. எங்க பாஸ்டர் அப்படித்தான் எங்களுக்கு போதிச்சு கொடுத்தாங்க. 14 கிட்டத்தட்ட 12 வருஷம் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படிதான் எங்களுக்கு போதிச்சு கொடுத்தாங்க ஆண்டவர். அவங்க வழியா ஒரு நாள் வந்தது, எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது அவர்களுக்கு சத்தியத்துக்கு தேவையான ஒரு இடம் தேவைப்பட்டது. இப்போ நாங்க கொண்டு போய் சத்தியம் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல தான் விட்டுருக்கிறேன். இப்பவும் சொல்றேன், நான் என் பிள்ளைகளை சர்ச்சு பெருசா இருக்கு, ஏர் கண்டிஷன்ல இருக்கு, பெரிய பெரிய ஆளுங்க வராங்க, பெருசா இருக்குன்னு நான் பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு சத்தியம் கிடைக்குதா. ஏன்னா நான் பணக்காரன் ஆகணும்னு போல, நான் சத்தியத்துக்காக போனேன். எனக்கு தேவையான பணத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனா பணத்துக்காக போனேன்னா பணம் கிடைக்கும், சத்தியம் கிடைக்காது. பணம் உலகத்தில் வாழ பயன்படும், சத்தியம் தான் பரலோகத்திற்கு போகிறதுக்கு பயன்படும். பரலோகத்துக்கு போகணும்னா சத்தியம் இருக்கணும்.
இந்த விஷனோட சர்ச் இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அடுத்த விஷன் அதை ஓபன் பண்ணி விடணும். அடுத்து ஓபன் பண்ணி விட்டா தான் நீங்க போக முடியும். இன்னைக்கு நாம அந்த இடத்துல பாக்குறவங்களா இருக்கிறோமா? இதுதான் கர்த்தர் உங்ககிட்டயும் எங்கிட்டயும் கேட்கிறதான ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம். ஆராய்ந்து பார்க்கணும். நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். இன்னில இருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன பிரேயர் எப்பவுமே, ஆண்டவரே எனக்கு என்னப்பா நியமிச்சிருக்கிறீங்க? ரொம்ப அழகா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், முடிக்கிறேன், கவனிங்க. எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு, அழிவுள்ளதான இது, சாவுக்கு எதுவான இது, இத சாவுக்கான வசனமாவே மாத்திட்டோம் இல்லையா? இது வந்து அடக்காராதன வசனமாவே மாறிடுச்சு. எந்த அடக்காராதனைக்கு போனீங்கனாலும் அழிவுள்ளதான இது, அழியாமையும் சாவுக்கு எதுவான இது. அந்த சரீரத்து மேல மண்ணு போடும்போது சொல்லுவாங்க, அது சரீரத்தை பத்தியே இல்ல, அங்க வருகையை பத்தி தான் அவர் பேசுவார். 1 Corinthians 15 இருக்கும். இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், கடைசி எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாம் நித்திரை அடைகிறது இல்லை. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அது சரீரத்தை பத்தி இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச பரிசுத்தவான்களுடைய சரீரம் இப்ப வருமா? சரி, தீக்கில எரிஞ்சு போன சரீரம் வருமா? அந்த அழிவுள்ளதான் இந்த அழியாமைன்றது என்ன அர்த்தம்னா, ஆத்மா அழிவுள்ளதுக்குள்ள இருக்குது. இந்த அழிவுள்ளது கூட இருந்த ஆத்மா அழிவுள்ளதாயிடும். அதோட போச்சுன்னா ஒரு நாள் இந்த சரீரம் மர்வமாகி, ஆத்மா மர்வமாகி ஆண்டவரோட போய் என்ன செய்யும் தெரியுமா? அழியாத ஒரு சரீரம் அங்க இருக்க, அந்த சரீரத்துல போய் அது சேர்ந்து கொள்ளும். இப்ப நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு இந்த பூமியில இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்தாரு, இங்க நான் வாழ்றதுக்கு எத்தனை வருஷமோ வருகை வர வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு அழியாத ஒரு சரீரத்தை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். என் ஆத்மா போய் அதோட பிக்ஸ் ஆயிடும். அந்த சரீரத்துலதான் நான் நித்தியமா அவரோட வாழ போறேன். நான் சொல்றது புரியுதா? இந்த தாட்டு தான் மோசேக்கும் இருந்துச்சு, பவுலுக்கும் இருந்துச்சு. மோசே சொல்றாரு, இந்த சரீரத்துல நான் இங்க வேணா செத்துருவேன், ஆனா மறுரூபமாகி இயேசுவோடு கூட மறுரூபமலையில நான் உட்கார்ந்து அவரை பார்ப்பேன். இதே மாதிரி தான் இங்க இது போயிடும். ஒரு நாள் வரும், அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொண்டு நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போது. இப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். ஏன் தெரியுமா? இதை விட்டுட்டு அது உள்ள போய் நான் உட்காரணும்னு நினைக்கிறேன். இது எனக்குள்ள இருந்து போராட்டத்தை கொடுக்குது. அது போராட்டம் இல்லாத சரீரம். இது அழிவுக்குரியது. மாம்சம் எனக்கு எதிராக போராடுது. ரோமர் 7 சொல்றாரு, அந்த பிரமாணம் எனக்கு அகைன்ஸ்டா இருக்குது. ஆனா ஒரு பிரமாணம் இருக்கு, என் சரீரமோ நானோ போராட்டமே இல்லாம நான் என்ன நினைக்கிறேனோ அதான் என் சரீரம் பரிசுத்தமாக ஆண்டவரோடு கூட மர்வமாகி நித்தியமாய் நான் வாழ போகிறேன். அப்படி ஒன்னு அவர் பார்த்துட்டாரு. அவர் சொல்றாரு, இங்க என் கண்கள் காணல, ஆனா ஆவியில அதை நான் பார்த்துட்டேன், அதை நோக்கி நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த விஷன் வரணும். ஆண்டவரே, எனக்கு ஒன்று நியமிச்சிருக்கிறீங்களே, அது என்ன? மர்ருவ மலையை பார்க்கணும்னு மோசே ஆசைப்பட்ட மாதிரி, அந்த சரீரத்தை பார்க்கணும்னு பவுல் ஆசைப்பட்ட மாதிரி, நானும் என் அழிவில்லாத சரீரத்தை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் இது மேல எதுலயும் எனக்கு ஆசையே வராது. என்னுடைய தரிசனம் முழுக்க அதுலயே இருக்கும். அங்க போகணும் இருக்கும். அதான் செகண்ட் விஷன். அது ஓபன் ஆகணும். அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் எனக்கு வச்சதை சொல்றேன், அந்த மாதிரி நீங்களும் அதை கேளுங்க. ஆண்டவரே, அந்த மாதிரி நான் போகணும் ஆண்டவரே, அதுக்கு பின்னாடி நான் போகணும் ஆண்டவரே. அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எதுவும் பெருசா தெரியாது. எது வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு தெரியும், இது கொஞ்ச காலம், முடிவடைஞ்சிரும். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல், துன்பம், துயரம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வந்துருவோம். அதுதான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வச்ச விஷன். அதை நோக்கி ஓடுங்க, அதை தேடுங்க, அதை கேளுங்க. ஆண்டவர்ட்ட அந்த காலத்துக்கு, ஆண்டவரை, நான் கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே பார்க்க ஆசைப்படுறேன். கேளுங்க, கீழானவைகள் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் ஆண்டவர் சும்மா ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட்டு போயிடுவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. இதுக்காக உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஸ்பிரிச்சுவலி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கிறது அதுவா இருக்கணும், நான் நடக்கிறது அதுவாக இருக்கணும், நான் சிந்திக்கிறது அதுவாக இருக்கணும். அதுதான் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. நான் அங்கே போய் வாசம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? கொஞ்சம் இந்த பூமிக்குரியதெல்லாம் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே, எனக்கு என்னதான் வச்சிருக்கிறீங்க?
அதை கொடுக்கறதுக்காக தான் நீங்க பூமிக்கு வந்தீங்க. நீங்க சிலுவைக்கு போகாம அது எனக்கு கிடைக்காதுன்றதுனால தான் நீங்க சிலுவை எடுத்துக்கிட்டீங்க. நீங்க மரணம் அடையாம நான் அந்த மர்மமாக முடியாதுங்கிறதுக்காக தான் நீங்க மரணமே அடைச்சிங்க. நீங்க உயிர் தெழாம நான் உயிர் தெழவே முடியாதுங்கிறதுக்காக தான் நீங்க உயிர் தெழுதலுக்கே வந்தீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஒரு இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்களே, அந்த இடத்தை எனக்கு காட்டுங்க. இவ்வளோ பாடு அனுபவிச்சு எனக்கு ஒண்ணு நியமிச்சிங்களே, அதை எனக்கு காட்டுங்க. என் ஆசையெல்லாம் அதுவா இருக்கட்டும், என் வாஞ்சையெல்லாம் அதுவா இருக்கட்டும். இந்த கீழானவைகளை நான் நேசிச்சு ஓடினது போதும். அப்படி சொல்லி பாருங்க. நான் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிறேன், நீ அதை நோக்கி ஓடு. பூமிக்குரியது என்னவோ அது தானாய் வரும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் மறந்துரு பாருங்க, அதெல்லாம் உன் காலுக்கு கீழே கொண்டு வந்து கொட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க விருப்பம் கூட பட மாட்டீங்க, அது மேல ஆசையெல்லாம் இருக்காது. என் ஆசையெல்லாம் நீர்தானே, என் தேவையெல்லாம் நீர்தானே, அப்படி போயிருவீங்க. உங்க எண்ணம், உங்க சிந்தனை, உங்க விருப்பம் எல்லாம் அதுவாயிரும். என்னப்பா வச்சிருக்கீங்க எனக்கு நியமிச்சது என்னப்பா? நான் அழிவில்லாதது போய் சுதந்திரிக்க போன அந்த அழியாதது என்னதுப்பா? நான் அதை நான் பார்க்கணும். இங்க இருக்கும் போதே பார்க்கணும். தூரத்திலேயாவது நான் கண்டு அதை பார்க்கணும். ஆபிரகாம் அவருக்கு உண்டானதை பார்த்தாரே, மோசே அவருக்கு உண்டானதை பார்த்தாரே, பவுல் அவருக்கு உண்டானதை பார்த்தாரே. 2 சாமுவேல்ல 7ஆம் அதிகாரத்துல தாவீது சொல்றாரு, வெகு தூரத்தில் நடக்கிற காரியங்களை மனுஷர் பிரகாரமாய் எனக்கு தெரியப்படுத்தினீரே. அதுதான் அந்த மாதிரி ஒரு வாஞ்சை வரணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, என் ஆசை வாஞ்ச தேவை எல்லாம் அதுவா இருக்கட்டும். அந்த தேசம் சாரண சொன்ன மாதிரி இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடை நான் சுதந்தரிப்பேன். அந்த பரிசுத்த வாட்டியோடைய பாட்டை போய் பாருங்க. வாஞ்சையெல்லாம் அதுவாதான் இருக்கும், தேவையெல்லாம் அதுவாதான் இருக்கும். ஒரு இடத்துல கூட பூமிக்குரியதை பத்தி ஒண்ணு இருக்காது, எல்லாம் அதுவாதான். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அழிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு நான் சுதந்திரிப்பேன். இதுதான் டெஸ்டினேஷன், இதுதான் வாஞ்சை, இதுதான் வாழ்க்கை. அவ்வளவுதான். இந்த பூமியில இயேசுவை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இதுதான் முக்கியம். இதுக்கு பின்னாடி தான் நான் ஓடணும். இதுதான் என் முன்னாடி வச்சு நான் ஓடணும். அப்படி ஒரு தீர்மானம், அப்படி ஒரு வாஞ்சை உன் இருதயத்துல கர்த்தர் நீங்க பேசியிருப்பாருன்னா, உன் ஆத்மாக்குள்ள அந்த வார்த்தை ஊடுருவி இருக்கும்னா, எந்திரத்தை போல அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள குடஞ்சுக்கிட்டு வந்திருக்கும்னா, உண்மையிலேயே உன் வாஞ்சை இதுவா இருக்கும்னா மட்டும் ஆண்டவருக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் தேவையெல்லாம் இதுதான், ஆண்டவரே என் ஆத்மாவுக்கு இதுதான் எனக்கு தேவை, என் சரீரத்துக்கு தேவைக்கு நான் போராடினது போதும், அதுக்கு பின்னாடி என் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணது போதும், ஓடி 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 அது கிடைக்காம எப்படியாவது அதை அடைஞ்சிடணும் என் வாழ்க்கையில பாதிக்கு மேல விட்டுட்டான். ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய டெஸ்டினேஷனை மாத்துறேன், என் விஷனை மாத்துறேன். எனக்கு ஒன்று நன்றாய் தெரிகிறது, இதுவரைக்கும் என் கண்கள் அதை காணவில்லை, இன்னைக்கு என் ஆவியிலே கர்த்தர் எனக்கு அதை தெரியப்படுத்த இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஒருமனப்பட்டு உடைய சமூகத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்க அத்தனை பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் ஓபன் ஆகட்டும். எங்க சபை பூமியை பார்க்கிற சபை அல்ல, எங்க சபை வானத்தை அண்ணாந்து பார்த்து மேகத்துல வர்ற வானவில்ல பார்க்கிற சபை, வானத்தை பார்க்கிற சபை, மேகத்துல வர வில்ல பார்க்கிற சபை. ஏனோக்கு 1000 பரிசுத்தவான்களுடன் வருகிறதை பார்த்தது போல நாங்களும் உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிற சபை, மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல மேகத்தில் வருகிறதை பார்க்கிற சபை. நாங்கள் அப்படியா எங்கள் சபை இங்க இருக்கிற அத்தனை பேரும் காணப்பட கிருபை பாராட்டும். இந்த வசனம் நீர் வருகிற வரைக்கும் எங்களுக்குள் கிரியை செய்வதாக.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.